हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय. हरे कृष्णा. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 24. வாசுதேவ கலானந்தக சகசிரவதனக ஸ்வராட் அக்ரதோ பவிதா தேவோ ஹரேக பிரியசிகீர்ஷயா. ஒன் பை ஒன் மீனிங். வாசுதேவ கலா அனந்த பரமபுருஷரின் எங்கும் பரவியுள்ள அவதாரமான அனந்த தேவர் அல்லது சங்கர்ஷண அனந்தர் என்னும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் அம்சம். சகசிரவதன ஆயிரக்கணக்கான படங்கள் கொண்ட ஸ்வராட் முழு சுதந்திரமுள்ள அக்ரத முன்பு பவிதா தோன்றுவார். தேவ பகவான் ஹரே ஸ்ரீகிருஷ்ணரின் பிரிய சிகிர்ஷயா இன்பத்திற்காக செயல்படும் விருப்பத்துடன். டிரான்ஸ்லேஷன். பகவான் கிருஷ்ணரின் முதன்மையான தோற்றம் அனந்தர் எனப்படும் சங்கர்ஷணராவார். இந்த ஜட உலகில் தோன்றும் எல்லா அவதாரங்களுக்கும் இவர்தான் மூலம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றத்திற்கு முன் அவரது உன்னத லீலைகளில் அவரை திருப்திப்படுத்துவதற்கு இந்த மூல சங்கர்ஷணர் பலராமராக தோன்றுவார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீ பலதேவர் பரமபுருஷ பகவான் ஆவார். உயர்வில் அவர் பரமபுருஷ பகவானுக்கு சமமாக இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் தோன்றும் இடங்களிலெல்லாம் அவர் சில சமயங்களில் மூத்த சகோதரராக தோன்றுகிறார். கிருஷ்ணர் தோன்றும் பொழுது அவருடன் அவரது எல்லா அம்சங்களும் மற்ற அவதாரங்களும் தோன்றுகின்றனர். இது சைத்தன்ய சரிதாமிர்தத்தில் விவரமாக விளக்கப்பட்டுள்ளது. இந்த முறை பலதேவர் கிருஷ்ணருடன் அவரது மூத்த சகோதரராக தோன்றுவார். பதம் 25. விஷ்ணோர் மாயா பகவதி யயா சம்மோஹிதம் ஜகத் ஆதிஷ்டா பிரபுநாமம்சேன கார்யார்த்தே சம்பவிஷ்யதி. ஒன் பை ஒன் மீனிங். விஷ்ணு மாயா பரமபுருஷரான விஷ்ணுவின் சக்தி. பகவதி பகவானுக்கு இணையாக இருப்பதால் பகவதி எனப்படும். யயா யாரால், சம்மோகிதம் வசியப்படுத்தியது, ஜகத் ஜட ஆன்மீக உலகங்களை எல்லாம், ஆதிஷ்டா உத்தரவிடப்பட்டு, பிரபுனா தலைவரால், அம்சேன அவரது வெவ்வேறு அம்சங்களுடன், கார்யார்த்தே காரியத்தை நிறைவேற்றுவதற்காக, சம்பவிஷ்யதி அவளும் தோன்றுவாள். டிரான்ஸ்லேஷன். பரமபுருஷ பகவான் கிருஷ்ணருக்கு இணையானதான விஷ்ணுமாயா எனப்படும் அவரது சக்தியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் தோன்றும். வெவ்வேறு நிலைகளில் செயல்படும் இந்த சக்தி ஜட மற்றும் ஆன்மீக உலகங்களையெல்லாம் வசியப்படுத்தும். இந்த சக்தி பகவான் கிருஷ்ணரின் செயலை நிறைவேற்றும் பொருட்டு தன் பிரபுவின் ஆணைப்படி தனது வெவ்வேறு சக்திகளுடன் தோன்றும். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பராசிய சக்திர் விவிதைவ ஸ்ரூயத்தே. ஸ்வேதாஸ்வதர உபனிஷம் 6.8 இவ்வாறு கூறுகிறது. பரமபுருஷ பகவானின் சக்திகள் யோகமாயா மற்றும் மகாமாயா போன்ற வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றன என்று வேதங்கள் கூறுகின்றன. குளிரச் செய்யவும் உஷ்ணப்படுத்தவும் உபயோகிக்கப்படும் மின்சாரம் ஒன்றுதான். அதுபோலவே முடிவாக பகவான் கிருஷ்ணரின் சக்தியும் ஒன்றுதான். பகவான் கிருஷ்ணரின் சக்தி ஆன்மீக உலகங்களிலும் ஜட உலகங்களிலும் செயல்படுகிறது. அந்த சக்தி ஆன்மீக உலகங்களில் யோக மாயையாகவும் பௌதீக உலகங்களில் மகா மாயையாகவும் செயல்படுகிறது. ஜட உலகில் மகா மாயையாக செயல்படும் இந்த சக்தி பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்கள் பக்தி தொண்டை மேலும் இழந்துவிட செய்கிறது. யயா சம்மோகிதா ஜீவ ஆத்மானம் திரிகுணாத்மகம். அதாவது ஜட உலகிலுள்ள பந்தப்பட்ட ஆத்மா தன்னை ஜட இயற்கையின் முக்குணங்களால் திரிகுணங்களால் ஆனவன் என்று நினைக்கிறான். இது தேகாபிமானம் ஆகும். ஜட சக்தியின் முக்குணங்களுடன் உறவாடுவதால் ஒருவன் தன்னை உடலுடன் அடையாளப்படுத்தி கொள்கிறான். ஒருவன் தன்னை ஒரு பிராமணன், சத்திரியன், வைஷ்யன் அல்லது சூத்ரன் என்று நினைக்கிறான். ஆனால் உண்மையில் ஒருவன் ஒரு பிராமணனோ சத்திரியனோ வைசியனோ சூத்திரனோ அல்ல. ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் பின்னப்பகுதி ஆவான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 10 அத்தியாயம் 1 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தோற்றம் அறிமுகம் என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை முடிவடைந்தது. பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.
பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.